அஜித் படத்தில் நடித்த ஷைன் டாம் சாக்கோ தற்சமயம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மலையாள முன்னணி நடிகரும் உதவி இயக்குநருமாக இருந்திருக்கிறார். இவர் தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பணியாற்றியிருக்கிறார். 9 ஆண்டுகள் உதவியாளராகவும் பணியாற்றிய பிறகு அவருக்கு கட்டமா என்ற படத்தின் மூலம் நடிப்பில் கால் பதித்தார். மேலும் அதது காலத்து அத்தியாயங்கள், அன்னையும் ரசூலும், மசாலா ரிபப்ளிக் மற்றும் ஜிகதண்டா டபுள் எக்ஸ் உள்ளிட்ட பல படங்களில் துணை வேடங்களில் நடித்திருந்தார். மேலும் பினியஸ் காலடியின் கற்பனை நகைச்சுவை படங்களில் நடித்து அது பரவலாக பேசப்பட்டது. கேரளா திருச்சூரை சேர்ந்தவராக இருக்கிறார். தொடர்ந்து குட் பேட் அகலி படத்தில் ஒரு காட்சி வில்லனாக வருவார். அந்த காட்சியின் போது மிக முக்கிய ஒன்றாக படத்தை ஒரு நடிப்பு என்பது பரவலாக பேசப்பட்டது அஜித்துடைய படத்தில். இந்த நிலையில் தற்சமயம் 17ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மிக முக்கியமாக போதைப் பொருள் கடத்தல் வளர்த்திருக்கிறது. அதாவது ஜனவரி 31ஆம் தேதி 4 பெண்கள் கொச்சியில் போதையில் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டனர். அவர் மீதும் போதைப் பொருள் மற்றும் மரண போர் சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கேரள உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 11, 2025 அன்று நீதிமன்றத்தால் அனைத்து குற்றங்களிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் அவர் போதைப் பொருள் மூலமாக தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்சமயம் அவர் குறிப்பாக 17ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த சமயம் தப்பித்து ஓட்டியதாகவும் காவல்துறை அவர் பிடித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இவர் தற்சமயம் பிரபலமாகி வரக்கூடிய நடிகராக இருக்கிறார். கேரளாவில் பிரபலமாக பேசப்படக்கூடிய நடிகராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் பல வாய்ப்புகள் தமிழ் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகள் வரும் நிலையில் தற்சமயம் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு பதிவு கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக கேரள தேர்தலில் பார்க்கப்பட்டு வருகிறது.